டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லி முடிச்ச உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோட வந்தாரு. ஆப்பிள் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார், இல்லப்பா படத்தை பத்தி சில டவுட் இல்லை சார், நல்லா இருக்கு சார், போட்டோ எடுத்தாங்க, இது பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்துல நான் மாட்டேன், டைரக்ஷன் பண்ண போறேன்னு வேற சொல்லிட்டு மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல நினைச்சு, இருப்பா இப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்குதா இல்லையா, என்ன சார் இருந்தாங்க சார், புரியுங்க சார், போட்டோ எடுங்க, போட்டோவும் எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாமே நினைச்சாங்க, குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன், ஏதாவது மனசு மாறிடுன்னு நினைச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரியகாந்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். இந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கீங்கன்னா, வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு. விஜய் சேதுபதி, சிவா எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும், எல்லாருமே வந்திருக்கோம் அது சூரியோட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்ப எல்லாருக்குமே என்ன ஆகுனா சூரிக்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்ப எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும். ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியன் செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோ 2 ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது. எல்லாருமே வளர்த்து விட்டுருந்தான். அப்ப எல்லாருமே சூரிய நல்லா வரணும், எந்த ஈகம் இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும். ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனாலதான் அந்த படம் வந்து சூரியக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன். ஸோ அந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறமா போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா அப்படின்னு இருக்காரு நினைக்கிறேன் கையில அண்ணன். சோ அவருக்கு தொடர்ந்து தேங்க்யூ சோ மச். அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் வர போறவரு மண்ணிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படி ஒரு எனர்ஜி எதிர்நீச்சல் ஆரம்பிக்கட்டும், இல்ல காக்கி சட்டை போட ஐம் சோ கூல் சொல்ற ஒரு மூமெண்டா இருக்கட்டும். இப்ப வரைக்கும் அவரும் சிறப்பான விஷயங்களை ஷேர் பண்ணுவாரு. துரை செந்தில்குமார் அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வெற்றிமாறன் சார், என்னோட ஃபர்ஸ்ட் நான் பாலமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அசிஸ்டன்ட். அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஒரு பிரதர்லி ஃபிகரா, ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன். இந்த படத்துலயும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர், என்னோட டிராவல் பண்ற ஒருத்தர். முதல்ல தேங்க்ஸ் சார். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் டைரக்டர். அவர் மூலமா தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது. என்னை வந்து குமார் சார்ட்ட அவர் தான் சொன்னாரு. அங்கிருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்துல 73 days ஒர்க் பண்ணோம். 73 days கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர். அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டாரு, அதனால அது குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார். குமார் சார் வந்து மேனேஜரா இருந்து இந்த 2 படம் பண்ணிட்டு அப்படி உள்ள வந்தவர். ஸோ நான் அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் போது நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கதையெல்லாம் பேசி முடிச்சோன்னே சார் ஒரு 55 நாள் ஒரே ஷெட்யூல்ல படத்தை முடிச்சிடறேன், இந்த பட்ஜெட்ல முடிச்சிடறேன்னு சொல்லி தான் இதை ஆரம்பிச்சோம். அப்புறமா காஸ்டிங் இந்த சைட்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ் எல்லாம் சொன்னாரு. இப்ப இருக்கிற நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சார் நம்ம 55 நாள் பட்ஜெட்ன்ற மாதிரி பேசியிருக்கோம் சார், எப்படி சார்? இல்லை சார் நம்ம பெருசா பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. ஆனா மியூசிக் யாரு சார்னா சார் யுவன் சார். என்ன சார் 55 நாள் பட்ஜெட்? இல்லை சார் யுவன் சார் நல்லா பெருசா இருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சார் அது பெரிய படங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே சார்? ஆமா சார் நம்ம பெரிய படம் தான் சார் பண்றோம். இல்ல சார் இந்த 55 நாள் பட்ஜெட் இல்ல சார் அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். இப்படியே ஆரம்பிச்சு படம் முழுக்க அவரு வந்து நான் பட்ஜெட் சொல்றதை விட அவரு வந்து எனக்கு இன்டர்வல் சீக்வன்ஸ் ஒரு 1000 பேர் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் 1000 பேர் இருந்தா நல்லா இருக்கும் சார், ஆனா ஒரு 700 பேர் இருந்தா போதும்னு சொல்ல வரும்போதே அவர் 1000 பேரா சார், நாளைக்கு வந்துருவாங்க சார், நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துட்டு போனாரு. ஒரு பாயிண்ட்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒண்ணு பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு.
ஆனா அதை ஷூட் பண்ண வேணாம், ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதா இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல மேனேஜர் ஒரு நாள் வந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. சார் அந்த ஐட்டம் சாங் என்ன சார் வேணாம்னு சொல்றாரா, ப்ரொடியூசர் வேணாம்னு சொல்றாரான்னு கேட்டேன். இல்ல சார், ஒரு 3 ஐட்டம்கள் வச்சு நல்லா பண்ணலாமா, அதை பெருசா பண்ண சொல்றாரு. சார் தேனியில 3 ஐட்டம்கள் வச்சு நான் என்ன பெருசா பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சேன். அருணாச்சலம் படத்துல ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் இது எப்படி பண்றதுன்ற மாதிரிதான் இந்த படம் எனக்கு இருந்தது. அந்த சூட்சமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல சின்னதா சொல்லிட்டு அவர் மைண்ட்ல ஒரு பெரிய படத்தை வச்சிருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன அந்த இதுக்கு இழுத்துட்டு வந்தாரு. கடைசியா ஆடியோ லான்ச்சும் போது என்ன சார் ஆன்லைன்லயான்னு கேட்டா, இல்ல சார் சத்யம் தியேட்டர்ல தான் பண்றோம் அப்படின்னாரு. நான் ஷாக்கே ஆகல. இதுக்கப்புறம் ரிலீஸ் இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார், இதே மாதிரியே போன நல்லா இருக்கும். அடுத்ததா ஸ்நேகன் சார் சொன்னாரு நாங்க மீட் பண்ணல அப்படின்னு. சாரை நான் மீட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஆடுகளத்துல அசோசியேட்டா ஒர்க் பண்ணும்போது அந்த 2 பாட்டு இருக்குல்ல சார், வெள்ளாவி வச்சுதான் அதெல்லாம் நாங்க ரசிச்சிருக்கோம் ஸ்பாட்லயே. சோ மதுரை படம் போதே எனக்கு யாரெல்லாம் இருந்தா கரெக்டா இருக்குன்னு போது ஸ்நேகன் சார் வந்து எனக்கு அபியூஸா வந்துட்டாரு. நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் சார், முன்னாடியே மீட் பண்ணதில்லை. சூப்பர் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அடுத்ததா என்னோட டெக்னீஷியன்ஸ் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் லாத்தி வந்து என்னோட கொடியில வந்து சில்வா மாஸ்டரோட அசிஸ்டண்டா அதுல ஒர்க் பண்ணாரு. அப்பவே அவரோட இது எனக்கு பிடிக்கும். நாங்க யார் மாஸ்டர்னு பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன மீட் பண்ண வந்தாரு. என்னன்னா ஜென்ரலி ஒரு படத்துல ஃபைட் எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஹீரோஸோட கேரக்டரை மிஸ் பண்ணுவோம் சில டைம்ல. ஏன்னா அவங்க